வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்னும் கொஞ்சம் நாள்லேயே நவராத்திரி வந்துட்டுருக்கு. யூஸ்வலாக நம்ம நவராத்திரினா பருப்பெல்லாம் வச்சு சுண்டல் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கானை வச்சு சுண்டல் பண்ண போகிறோம். அதில் போமோகிரானேட் அண்ட் கேரட்டை போட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானொலி சுட்டெடுத்து ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றிண்டா போதும். நான் இங்கே ஒரு டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சுட்ட உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே சீரகம், பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி போட்டால் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி. கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, 3/4 கப்பு கார்ன் வச்சுருக்கேன். இது ஃப்ரோசன் கார்னு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ போட போகிறேன். இப்போ கார்னுக்கு தேவையான அளவு உப்பு, இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். யூஎஸில் கிடைக்கிற ஃப்ரோசன் கார்ன்லாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை போட்டு மூடினோன்னா 2 நிமிஷத்தில் குக் ஆகிடும். இந்தியாவில் உங்களுக்கு டைம் எடுக்கும்னா அதை முதல்ல ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிட்டு கானை போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ நம்ம கான் நல்லா குக் ஆகிடுது. இப்போது 1 கப்பு கேரட் ஆட் பண்ண போகிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக துருவின கேரட்டு. ஒரு லேசாக ஒரு கோட்டிங் கொடுத்தா போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போட போகிறேன். கேரட்டு கார்னோடு போட்டு 1 நிமிஷமாக வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். மேலே கொத்தமல்லி, கொஞ்சமாக லெமன் ஜூஸு, இது 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்ச கேரட்டும் கார்னும் நல்லா ஆறிடுத்து. இப்போது இதில் ஒரு 1/2 கப்பு போமோகிரானேட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகலாம். நம்ம ஹெல்த்தி, ஈஸி, நியூட்ரிஷியஸ் கார்ன் சுண்டல் ரெடி. இந்த ஹெல்த்தி அண்ட் அடிக்டிவ் சுண்டல் உங்கள் நவராத்திரிக்கு மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்காகவும் பண்ணி சாப்பிட்லாம். இந்த சுண்டல் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஐ எம் ஷூர் இட் வில் பி a பிக் ஹிட் இன் யுவர் ஃபங்க்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.